அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம். என்னது புதுசாக இருக்குது? அது மட்டும் இல்லை, பயங்கரமான ஆஃபராக இருக்கு ஐயா. எல்லாரும் நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? யார் தம்பியாக மாறுறதுன்னு முடிவு பண்ணி முன்னாடி வாங்க. ஆஹா, யார் தம்பியாக மாறப் போகிறாங்களோ அவங்களுக்கு 10 லட்சம். என்னது இவ்வளோ நேரமாச்சு, யாருமே வரல? கொச்சா, நான் சொல்லலை நல்ல ஆஃபர்னு விட்டுடாதீங்க. அறிவு கட்டவனே, நான் எப்பட்றா அவனுக்கு தம்பியாக முடியும்? நான் யாருடா? கோவை கோச்சா. 10 லட்சத்துக்கு என்ன விற்க பார்க்குறியா? என்ன கொச்சா நீங்கள் வர்றத வேணான்னு சொல்கிறீங்க? தம்பின்னு சொல்லி பணத்தை வாங்கி பையில் போடுங்க. 10 லட்சம் கொச்சா, போனால் வரவே வராது. ஆஹா, பணத்தாசையை காட்டிட்டான ஐயா. அதுவும் 10 லட்சம். இந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சாலே நமக்கு கிடைக்கிறது 1 2 தான். அதுக்கு பேசாமல் நாம் தம்பியாக மாறி 10 லட்சத்தையும் ஆட்டையை போட்டு போயிட வேண்டியது தான். ஆனாலும் ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கேடா. எவன்டா இந்த காலத்தில் 10 லட்ச ரூபா சும்மா கொடுப்பான்? அவன் பஞ்சாயத்து முன்னாடி தானே சொல்கிறான், அப்புறம் எப்படி வாக்கு மாறுவான்? தம்பி, நீ ஆசைப்பட்டதுனால உன் தம்பியாக மாறி, அதாவது செத்துப்போன உன் தம்பியாக மாறி அந்த 10 லட்ச ரூபா பங்கை இந்த கோச்சாவே வாங்கிக்கிறேன். போதுமா? அப்பாடா, ஒரு வழியாக பஞ்சாயத்து முடிஞ்சிச்சு. ஆமாம், பங்கை எப்போ பிரிப்பீங்க? வீட்டுக்கு போனதும் பிரிச்சிட வேண்டியது தான். அப்பாடா, பஞ்சாயத்து முடிஞ்சு எல்லாரும் போயாச்சு. கொச்சா, ஒரே பஞ்சாயத்தில் அல்வா மாதிரி 10 லட்சம். டேய், எனக்கு என்னமோ சந்தேகமாகவே இருக்குடா. அவங்கிட்டயே கேட்டுட்டா போச்சு. ஏப்பா, 10 லட்ச ரூபா பங்கு தரேன்னு சொல்லியும் ஏன் யாருமே உன் தம்பியாக மாறலை? என் தம்பியாக மாறி 10 லட்ச ரூபா பங்கை வாங்கிக்கிட்டா என் தம்பி வாங்கி வச்சிருக்கிற 50 லட்ச ரூபா கடனை அடைக்கணுமே. என்னது, 50 லட்ச ரூபா கடனா? ஆஹா, 10 லட்ச ரூபாய்க்கு ஆசைப்பட்டு இப்போ 50 லட்ச ரூபா கொடுக்க வேண்டியதாகி போச்சேடா. அப்போவே நினச்சேன், என்னடா ஒருத்தன் 10 லட்ச ரூபாயை இனாமா தர்றானே அப்படின்னு. ஆமாம், அந்த 10 லட்ச ரூபாய் கழிச்சிட்டு 40 லட்ச ரூபா எப்போ கொடுப்ப? என்னது, எல்லாருமே மறைஞ்சிட்டாங்க. அப்பாடா, ஒரு வழியா அந்த ஊர்லேருந்து தப்பிச்சு வந்தாச்சு. ஏண்டா, ஒழுங்காக விசாரிக்க மாட்டிங்களா? ஆண்டி விஷயத்தில் என்னை அவமானப்படுத்துனீங்க, இங்கே என்னை போண்டியாகவே ஆக்க பார்த்தீங்களேடா.